காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஃப்ரம் மீடியா நெட்வொர்க்கிங் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சாலை விபத்துகளை குறைக்கும் நோக்கில் புதிய திட்டம். பாடசாலைகள் நாளை திறப்பு. இலங்கையில் தினசரி தொற்றுகளின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க குறைவு வீதம். கணக்காய்வாளர் ஜெனரல் சம்பள உயர்வு விடயம். நாடாளுமன்றத்தில் பிமல் ரத்நாயக்கவுக்கு கஸ்டடி சில்வாவிற்கும் இடையில் வாதம். இரவுக்குள் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவு. நுவரெலியாவில் சீரற்ற வானிலை, 5 பேர் பலி, 1091 குடும்பங்கள் பாதிப்பு. கடந்த 24 மணித்தியாலத்தில் அதிகபட்ச மழை வீழ்ச்சி நோர்டனில் பதிவு. வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு செல்லும் இலங்கையர்கள் அதிகரிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். சாலை பாதுகாப்பு முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக இலங்கையின் முக்கிய சாலைகளில் பிரத்யேக மோட்டார் சைக்கிள் பாதைகளை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகரப்புற அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் முதற்கட்டமானது களுவாஞ்சிக்குடியில் தொடங்கப்படும். அங்கு மோட்டார் சைக்கிள்களுக்காக ஒதுக்கப்பட்ட பாதை பரிசோதனை முறையில் அறிமுகப்படுத்தப்படும். இந்த முன்னெடுப்புக்கான காரணத்தை விளக்கிய அமைச்சர், இலங்கையில் நடக்கும் சாலை விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகளில் மோட்டார் சைக்கிள்கள் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கின்றன என்றார். சீரற்ற காலநிலை காரணமாக மூடப்பட்டிருந்த கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளும் காலநிலை சீரடைந்துள்ளதை தொடர்ந்து நாளை மீண்டும் திறக்கப்படும் என மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் அறிவித்துள்ளார். டெங்கு சிகிச்சை பிரிவுகளில் உள்ள மருத்துவமனைகளில் தொடர்ந்து நெரிசல் காணப்படுவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் டெய்லி மிரர் பத்திரிகைக்கு தெரிவித்துள்ளன. அதிகபட்சமாக 1000 வரை உயர்ந்த தினசரி டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது தோராயமாக 500ஆக குறைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் மருத்துவமனைகளின் மீதுள்ள அழுத்தத்தை குறைக்கும் அளவுக்கு இந்த வீழ்ச்சி போதுமானதாக இல்லை என்றும் பல அரசு மருத்துவமனைகளில் டெங்கு வார்டுகள் இன்னும் கொள்ளளவை மீறி இயங்கி வருவதாகவும் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாடாளுமன்றத்தில் இன்று சபை முதல்வரால் விமல் ரத்நாயக்க பொது நிதி குழுவின் தலைவரான கஸ்டடி சில்வாவிற்கும் இடையில் கணக்காய்வாளர் ஜெனரலின் மாத சம்பளத்தை அதிகரிப்பதற்கான யோசனை தொடர்பாக விவாதம் இருந்தது. இந்த குழு குறித்த யோசனையை இன்று பரிசீலிக்கும் என்றும் சபையானது இந்த வாரத்திற்குள் இதனை எடுத்துக்கொள்ளலாம் என்றும் டாக்டர் டி சில்வா கூறிய போது இந்த வாதம் வெடித்தது. பதிலளித்த அமைச்சர் ரத்நாயக்க சபை அதனை மேம்படுத்தும் பொருட்டு குழுவானது இன்று அதற்கான பச்சை கொடியை காட்ட வேண்டும் என்று கூறினார். தமிழக முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை இன்று இரவுக்குள் விசாரித்து இன்றே விடுவிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 1091 குடும்பங்களை சேர்ந்த 3951 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இடம்பெயர்ந்த மக்களுக்காக 20 நலன்புரி முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிகபட்ச மழை வீழ்ச்சி நுவரெலியா நோர்டன் பகுதியில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நோர்டன் பகுதியில் 258.6 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று காலை 8:30 மணி வரையிலான 24 மணித்தியால காலப்பகுதியில் கெனியின் பகுதியில் 234.6 மில்லிமீட்டர், லசபானவில் 208 மில்லிமீட்டர்,
காசல்ரியில் 164 மில்லிமீட்டர், மவுசாக்கலை பகுதியில் 125 மில்லிமீட்டர், மேல் கொத்மலையில் 110.3 மில்லிமீட்டர் மற்றும் கொத்மலை பகுதியில் 105 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. 2026 ஜூலை மாதத்தில் 25,622 இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இது இந்த ஆண்டின் அதிகபட்ச மாதாந்த எண்ணிக்கையாகும். ஜனவரி முதல் ஜூன் வரை புலம்பெயர் தொழிலாளர்கள் மூலம் 4.6 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.